Hi friends, welcome to Meena Samil. Wishing you all a very happy Margazhi. இந்த வருஷம் மார்கழி டே 1க்கு நம்ம பார்க்க போகிறது ஆண்டாள் தாயாருடைய போர்ட்ரேட் கோலமுங்க. எந்த ஒரு பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, பேசிக்காக நம்ம பென்சில் ஸ்கெட்சிங்கால் வெறும் ஸ்கெலிட்டன் மட்டும் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கும் போது ப்ரப்போர்ஷன்ஸ் ரொம்ப கரெக்டாக வரும். ஃபேஸ் அப்படிங்கிறது ஃபோர் ஹெட்லேருந்து சின் வரைக்கும் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஹாரிசான்டலாக நம்ம செக்மெண்ட்ஸாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஐப்ரோஸ், ஐஸ், நோஸ், லிப்ஸ் அப்படின்ட்டு வரையும் போது ப்ரப்போர்ஷன்ஸ் ரொம்ப சிமெட்ரிக்கலாக இருக்கும். அதாவது ரவுண்ட் ஃபேஸாக, ஓவல் ஃபேஸாக அப்படிங்கிறது நம்ம மேக் ஷூர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கும் போது தப்பு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெறும் ரஃப் ஸ்கெட்சிங் மட்டும்தான். டீட்டெயிலிங் நம்ம கோலமாவில் டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இந்த ஆண்டாளுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 to 8 years பேபி கேர்ளுங்க. போன வருஷம் கூட ஆண்டாள் போர்ட்ரேட் தான் நான் போட்டிருந்தேன். அவங்க ஒரு 3 to 4 years சின்ன குழந்தையாக இருப்பாங்க. இந்த ஆண்டாள் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. ஸோ நம்ம பென்சில் ஸ்கெட்சிங் அப்படிங்கிறது ஃபைனலாக முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டிஸ்டன்ட் வியூவில் பார்த்துட்டு கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோலமாவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்போவுமே சேஃபு. ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கின் டோன் கலரால் நான் ஃபேஸ் வரைய ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்கின் டோன் கலர் நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்காது. நான் இந்த ஸ்கின் டோன் கலர் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் போர்ஷன் ஆஃப் ஒயிட், கொஞ்சமாக க்ரோம் எல்லோ அண்ட் கொஞ்சமாக கிரிம்சன் ரெட் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்கின் டோன் கிடைக்கும். அதுலேயே அதிகமான ஒயிட் மிக்ஸ் பண்ணும்போது ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே ஸ்கின் டோனில் கொஞ்சமாக ஒரு போர்ஷன் எடுத்துட்டு பர்ன் சேனா, அதாவது ப்ரௌன் மிக்ஸ் பண்ணும்போது டார்க்கர் ஏரியாஸை கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பிளாக்கால் ஐப்ரோஸ் அண்ட் ஐஸும் வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்து ஹேரை நம்ம ஆரம்பித்தாச்சு. ஹேரோடைய அவுட்லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சதுக்கு அப்புறமா ஃபில்அப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆண்டாளுடைய சிக்னேச்சர் ஹேர் ஸ்டைல் அவங்களுடைய கொண்ட நல்ல பிரைட் ரெட்டால் ஆண்டாளுடைய பொட்டும் வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்து லிப்ஸுங்க. லிப்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்மைலிங், அந்த கர்வ்ட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஃபேஸ் நல்லா அந்த ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் ஜுவல்லரி அப்படிங்கும்போது க்ரோம் எல்லோ, அதாவது கோல்டன் எல்லோ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதால் ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் பர்ன் சியனா, அதாவது ப்ரௌனால் ஹைலைட் பண்ணும்போது கொஞ்சம் 3 dimensional கிடைக்கும். அதுக்கப்புறமா ஹைலைட்ஸ்க்கு நான் பேர்ல்ஸுக்காக ஒயிட் டாட்ஸ் வைக்கும்போது நல்லா எடுப்பாக இருக்க பாருங்க. அதாவது ஜுவல்லரி அப்படிங்கிறது நம்ம கலர்ட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதையும் தாண்டி நம்ம ஒயிட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும். அண்ட் மோரோவர் அலங்காரம் அப்படிங்கிறது ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதனால ஜுவல்லரி அப்படிங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு விளையாடலாம். அதுக்கப்புறமா தலைக்கும் நம்ம தலை செட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சந்திரன் சூரியன் வைக்கிறது, அதுவுமே ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அடுத்து நம்ம ஜுவல்லரி அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டாள் தாயாருக்கு கம்மல், அதாவது ஜும்கியும் போட்டாச்சு. ரொம்ப டீட்டெயிலிங் வரைய முடியாது, ஜஸ்ட் ஹைலைட்ஸ் மட்டும்தான் நம்ம கோலத்தில் காட்ட முடியும். அடுத்து ஆண்டாள் தாயார் அப்படிங்கும் பார்க்கும்போது அவங்களுக்கு சுற்றி இருக்கிற ப்ராப்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் துளசி மாடம். துளசி மாடம் செய்கிறதுக்கு நான் மோனோக்ரோமேட்டிக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பேஸ் க்ரோம் எல்லோ போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஹைலைட்ஸ்க்கு ப்ரௌனால் போட்டிருக்கேன். மல்டி கலர்டாலையும் போடலாம், ஆனால் மோனோக்ரோமேட்டிக் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் காட்டியிருக்கேன் பாருங்கள். அதாவது வெர்டிக்கல் லைன்ஸ், ட்வர்ல் பண்ணுறது, ஹார்ட்ஸ் மாதிரி போடுறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா பேஸ் கொஞ்சம் ப்ரௌன்ஸால் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன்ஸால் வரைஞ்சிட்டு அதுக்கு ஹைலைட்டிங்காக நான் திரும்பவும் கோல்டன் எல்லோவால் வரைஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். அடுத்து அதுக்கும் பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஷேட் ஆஃப் ப்ரௌனாலையும் வரைஞ்சிட்டு அதில் சங்கு, சக்கரம், நாமம் போடும்போது ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதாவது துளசி மாடத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். கோலம் போடணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் நகுந்தும் போட முடியும். அதுக்கப்புறமா முன்னாடி போடும்போது நம்ம கோலம் கலையாமையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமையும் போட முடியும். பாருங்கள், ஹைலைட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. அடுத்து ஆண்டாள் கொண்டைக்கு ஒரு டாசில் மாதிரி ஹேங் ஆகிட்டு இருக்குங்க. அது பேர்ல்ஸில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி நாசிலில் ஸ்க்வீஸ் அவுட் பண்ணும்போது நல்ல பீக்ஸாட்டம் நிற்குது பார்த்தீங்களா, அது 3 dimensional ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. அதுக்கு கீழே ஒரு பேஸாக ஒரு க்ரோம் எல்லோவால் ஒரு கோல்டன் ரிம்மை கொடுத்துட்டு அதுக்கும் கீழே ரெட்டால் ஹேங்கிங்ஸ் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது நம்ம நெக்குக்கு வந்தாச்சு. நெக்குக்கு கீழே
அவங்க கையால் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரில் இருக்கிறாங்க. அதுக்கும் பேஸ் ஸ்கின் டோன் போட்டுட்டு ஒரு லைட்டர் ப்ரௌனால் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கும் டார்க்கர் ப்ரௌனால் அவுட்லைன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. பெயிண்டிங்காக இருக்கட்டும், கோலமாக இருக்கட்டும், ட்ராயிங்காக இருக்கட்டும், அவுட்லைன்ஸ் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த ப்ரௌன் லைன்ஸ் போடும்போது எந்த அளவுக்கு ஹைலைட்டடாக இருக்குது, ஒரு மாதிரி ஷேப் டிஃபைன் பண்ணுது பாருங்கள். அடுத்து ஆண்டாள் தாயாருடைய ட்ரெஸ்ஸு நான் லைட் மாவ் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கும் ஹைலைட்ஸாக அதனுடைய டார்க்கர் ஷேட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஜுவல்லரிக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த ஆண்டாள் தாயார் ஜஸ்ட் யங் கேர்ள், ஒரு 7 to 8 years யங் கேர்ளாக இருக்கிறதுனால ரொம்ப ஹெவி ஜுவல்லரியாக போடாமல் ஜஸ்ட் கழுத்துக்கு ஒட்டுனாப்பில் ஒரு சின்ன நெக்லஸ் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு லாங்கர் நெக்லஸ் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது கைக்கு வளையலும் போட்டாச்சு. அடுத்து அவங்களுடைய ஸ்லீவோடைய பார்டரும் கோல்டன் எல்லோவால் போட்டுட்டு ஹைலைட்ஸும் பண்ணி அவுட்லைனும் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் தாயாருடைய டாலருங்க. நல்ல பீகாக் ஷேட்ஸால் போடும்போது கிருஷ்ணருக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஆண்டாள் தாயாருக்கு ரொம்ப நீளமான கூந்தல், அதுவும் ரொம்ப அழகாக பிளாக்ல போட்டு ஹைலைட்டும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆண்டாள் தாயாருக்கு அடுத்து ரொம்ப பிடிச்ச விஷயம் கிளிங்க. கிளி எப்போவுமே ஆண்டாள் கூட இருப்பாங்க. அண்ட் ஆண்டாள் மெய்மறந்து கிருஷ்ணரை நினைக்கும் போது கிளி அவங்க அழகை ரசிச்சிட்ருக்காங்க பாருங்கள். கிளி அப்படிங்கும் போதே பேரட் க்ரீன் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ பேரட் க்ரீனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா கலர்ஸும் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். முதல்ல பேஸ் ஒரு லைட் பேரட் க்ரீன், அதுக்கு அடுத்தது ஒரு டார்க்கர் க்ரீன் அண்ட் அதுக்கு ஹைலைட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் ஷேடால் அவுட்லைன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கண்ணு வரைகிறது அப்படிங்கிறது கூட ஆண்டாள் தாயார் அட்மையர் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா மூக்கும் கிளிக்கு ரொம்ப ரொம்ப அழகு. அண்ட் கிளியோட மூக்கு நல்ல வளைஞ்சாப்புல இருக்கும். அதுவும் வரைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் லெஃப்ட் ஓவர் ஏரியாஸ் ஃபோலியேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது க்ரீனரிங்க. க்ரீனரிக்கும் 2 ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஹியர் அண்ட் தேர் ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸாலையும் ஃபில்லர்ஸாக ஃபில்அப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபில்லர்ஸ் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும், ட்ராயிங்காக இருக்கட்டும், ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். லோவர் போர்ஷன் ஆஃப் த ஃப்ரேம்க்கு நான் க்ரீன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்பர் ஏரியாவுக்கு நான் கொஞ்சம் ப்ளூ ஷேட்ஸில் போடும்போது நல்ல அந்த சீனரி லுக் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் மேலே ப்ளூஸால், அதாவது லைட் ப்ளூ அண்ட் கொஞ்சம் டார்க்கர் ப்ளூவால் ஃபில்அப் பண்ணியிருக்கேன். மேலே இன்னுமே கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அவங்க மரத்தடியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 பிரான்ச்சஸ் வரைஞ்சிட்டு அதுலேயும் ஒரு 2 ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன்ஸால் ஃபோலியேஜ் போட்டிருக்கேன். அண்ட் எந்த ஒரு பெயிண்டிங்காக இருந்தாலும் ஐ பிலீவ் வெரி ஸ்ட்ராங்லி தட் அவுட்லைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நல்ல ஒரு டிஃபைனான ஒரு லுக் கிடைக்கும். இந்த ஆண்டாள் போர்ட்ரேட் கோலம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். விஷிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் அ வெரி வெரி ஹாப்பி மார்கழி. ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.